நானுக்கு பட்டர் மசாலா வச்சு சாப்பிட்ருப்பீங்க, பாயாசம் வச்சு சாப்பிட்ருக்கீங்களா? பாயாசத்தை எப்படி சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இப்படிலாம் சாப்பிட்டு பாருங்க, ஏகபோகமாக இருக்கும். காம்பினேஷன் நான் சொல்கிறேன், டக்குன்னு சேவ் பண்ணிக்கோங்க. இதை போலி கூட தான் சாப்பிடணும், அடிப்பொலியாக இருக்கும். இதை சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே போட்டு ஊற வச்சிருங்க, பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இப்போ ஜவ்வரிசி பாயசம், இவன் தனிக்காட்டு ராஜா, சூடாக குடிச்சாலே போதும். அடுத்தது சக்க பிரதமனை மறக்கலாமா? நம்ம பலாப்பழ பாயசத்தை தான் சொல்கிறேன். சீசனுக்கு தான் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடணும். ஏன்னா இது ஒரு தனி ருசி. இது கூட வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க, ஒரு விதமாக இருக்கும். கடைசியாக நான் சொன்ன அந்த நான் காம்பினேஷனுக்கு வரேன். நான்னா நீங்கள் நினைக்கிற நான் இல்லைங்க, இது ஒரு பன்னு மாதிரி இருக்கும். இது கூட ஃபிர்னியை சேர்த்து சாப்பிடணும். இந்த பண்ணை பிச்சு இந்த ஃபிர்னியில் ஒரு 3 டிப்பை போட்டு சாப்பிட்டு பாருங்க, அப்படியே கரையும். இனிமேல் பாயசத்தை நான் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க, ரசிச்சு சாப்பிட்டா தனி ருசி.